महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले। तो हमें इस वर्ष में क्या करेंगे? बाप दादा ने देखा एक सब्जेक्ट में मेजॉरिटी पास है। कौन सी सब्जेक्ट? सेवा की सब्जेक्ट। चारों ओर से बाप दादा के पास சேவை என்ற பாடம். பாப்தாதா எல்லா பக்கம் இருந்தும் நல்ல சேவையின் அறிகுறிகளை கேட்கிறார். इस वर्ष के இந்த சேவையில இருக்கும் ஆர்வம் உற்சாகம் ரொம்ப மேன்மையானதா இருக்கு. அது பாபா பார்க்கின்றார். अच्छा दिखाई दिया। ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு ஜோனும் சாதனைய சேவையில புரிஞ்சிட்டீங்க வெவ்வேறு விதத்துல. रूप से सेवा में सफलता प्राप्त की। इसके பாப்தாதா இப்போ மல்டி மில்லியன் தடவை வாழ்த்துகள் கூறுகின்றார் ஒவ்வொரு ஜோனுக்கும், ஒவ்வொரு விங்க்கும் வாழ்த்துகள் கூறுகின்றார். ஒவ்வொரு விங், ஒவ்வொரு ஜோன் நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ காலத்துக்கு தகுந்தாற் போல இது திடீரென்று நடக்கக்கூடிய காலகட்டம். திடீர் என்று நடக்கக்கூடிய காலகட்டம். இதுல இப்படி எத்தனை பிராமணர்கள் உடனடியாக உடல் விட்டாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. திடீரென்று தான் மணி அடிக்கும். தீவிரமாக சிந்திங்க, தீவிரமாக சிந்திங்க. இப்போ எந்த அளவுக்கு அனுபவத்தின் சுரூபமாக ஆகிவிட்டீர்கள் என்று பாருங்க. 4 பாடங்கள்ல எப்படி சாதனை புரிஞ்சீங்கன்னு பாருங்க. அதித்திய சுரூபமாக இருங்க. 4 பாடங்கள்ல சாதனை புரிங்க. அனுபவம் உடையவர்களாக இருங்க. எல்லா 4 பாடங்கள்லயும் நல்ல மார்க் எடுங்க. பாஸ் பண்றதுல ஒரு மார்க் குறைவா இருந்தா கூட, ஒரு சப்ஜெக்ட்ல கூட நீங்க எப்படி ருத்ராட்ச மாலையில ஒரு ஜீவாத்மாவா இருக்க போறீங்க, ஒரு நபரா இருக்க போறீங்க. யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டீங்களோ, தந்தையின் கழுத்துல ஒரு மாலையா நீங்க மாலையின் மணியாக நீங்க இருக்க முடியாது. நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா பாபா சொல்ற சமயம் நீங்க கையை தூக்குறீங்க, லக்ஷ்மி நாராயணர் ஆகுவீங்கன்னு சொல்றீங்க. சரி, நீங்க லக்ஷ்மி அல்லது நாராயணர் ஆகிறதா இருந்தா, அல்லது சேவைக்குரிய சகவாசத்துல ஒருத்தரா இருந்தீங்கன்னா கூட, அந்த நிலை அடைய கூட மேன்மையான ஸ்திதின்னு அர்த்தம். அதனால பாப்தாதா எளிய முறையில விளக்குகின்றார். இப்போ பரந்த நிலையில இருங்க, விரைவில் பாருங்க. பரந்த நிலையில அதிர்வுகளை, நல்ல அதிர்வுகளை அனுப்புங்க, ஒத்துழைப்பு கொடுங்க.
சூழல் சுற்றுப்புறத்துல ஒத்துழைப்ப கொடுங்க. उड़ती कला நல்ல के அதிர்வ பரப்புங்க. பறக்கும் ஸ்திதியில वाइब्रेशन இருங்க. से நிலைப்பாட்டுல இருங்க. वायुमंडल में सहयोग का वायुमंडल फैलाओ। तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, आबो तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। तयार केलेला नंबर ओम शांति। अव्यक्ति ஓம் परिवार में சாந்தி. आपका स्वागत அவ்யக்தி है। பரிவார் आज है दिन அவ்யக்தி 31। பரிவாருக்கு इस வரவேற்கின்றோம். अव्यक्ति मास में बंधन मुक्त நாள் रहें, 31 जीवन मुक्त स्थिति का ஜனவரி. अनुभव करो। आज का विषय है இந்த स्वदर्शन அவ்யக்தி चक्रधारी। மாதத்துல अव्यक्ति शब्द பந்தத்திலிருந்து விடுபடுங்க. स्वदर्शन ஜீவன் चक्रधारी முக்தி से நிலைப்பாட்டு छत्रधारी बनो, அனுபவிங்க. तो देह की स्मृति के சுதர்ஷன் अनेक व्यक्त சக்கரதாரி நிலையில संकल्पों இருங்க. के चक्र से சுய लौकिक और நிலைப்பாட்டு अलौकिक உணர்வும் संबंधों के चक्र से மகாரதியாக இருங்க. अपने अनेक ஸ்வதர்ஷன் जन्मों के சக்கரதியாக स्वभाव இருங்க. और संस्कारों के चक्र வீண் से எண்ணங்களை முடிச்சிருங்க. और प्रकृति के உடல் अनेक உணர்வு प्रकार के எண்ணங்களையும் आकर्षणों முடிச்சிருங்க. के चक्र உறவு से जब சம்பந்தப்பட்ட मुक्त हो எந்த जाएंगे, இணக்கங்களையும் விட்டுருங்க. तब अन्य आत्माओं பல को भी பிறப்பின் बाप से प्राप्त கர்ம हुई शक्तियों கணக்கை द्वारा முடிச்சிருங்க. अनेक கவர்ச்சிகளை चक्रों से அகற்றுங்க. सहज ही छुड़ाकर அப்போதான் जीवन मुक्त நீங்க बना सकेंगे। பல ஆத்மாக்களை अभी हम हुई दीदी से பந்தத்திலிருந்து सुनेंगे। விடுபடுத்த முடியும். ஜீவன் முக்தி நிலையை அடைய முடியும். பாபாவுடைய தந்தையிலிருந்து பெற்ற அந்த சக்திகளை பயன்படுத்த முடியும். மோகினி தீதியோடைய வகுப்பு கேட்போம். ओम शांति। सभी ठीक है? எல்லாரும் நல்லா बाबा இருக்கிறீங்களா? आज कह रहे हैं பாபாவும் இன்றைக்கு स्वदर्शन சொல்றார், चक्र अगर चलाते हैं तो सब प्रकार के चक्रों से बच जाते हैं। சுவதர்ஷன் சக்கரதாரி நிலைப்பாட்டுல இருங்க. कई तरह के சுய चक्र आते நிலைப்பாட்டை हैं। சோதிச்சு பாருங்க. बंधन को चक्कर कहेंगे,
हर प्रकार के எல்லா தடுங்கல்கள் आतंक, பிரச்சனைகள்ல இருந்தும் परिश्रम விடுபடுவீங்க. तो स्वदर्शन இது चक्रधारी बनने के தீபம் लिए நிறைய பொருளாதார ஆதரவு. हमारे जो 5 स्वरूप हैं நீங்க जो रोज சுய सुनते हैं, சுய நிலைப்பாடு என்ற சுதர்ஷன் एक एक சக்கரத்தை स्वरूप को சுழற்ற ध्यान சமயம் में सोच के सुनो நீங்க समझो அந்த 5 और उसको ध्यान ரூபங்களை करो। அன்றாடம் जरूरी கேட்கறீங்க नहीं இல்லையா? कि चले तब करो, ஒவ்வொரு परंतु स्वाभाविक भी होना चाहिए। ஒவ்வொரு तो अभी हम 5 स्वरूप के वो सुनते हैं, பாடல்கள் ஆதரவு கூட நீங்க बाकी எடுக்கக்கூடாது. इशारा सुनेंगे। இந்த இயல்பாகவே அந்த 5 ரூபங்களுடைய ட்ரீல நீங்க செய்ய வேண்டும். சுதர்ஷன் சக்கரதாரியாக இருக்க வேண்டும். आए अनुभव करे आत्मदर्शन करे अपने पांचों स्वरूपों का चिंतन करे आए சுய நிலைய உணரும் 5 ரூபங்கள் இந்த அனுபவத்துக்கு வருவோம். 5 ரூபங்களின் அனுபவம். अपने पांचों स्वरूपों का ஆத்ம உணர்வுல இருங்க. இந்த சிந்தனையோட ஆத்ம உணர்வுல இருங்க. இந்த அனுபவத்துக்கு வரலாம். अनादि रूप रच कर तन भान तज कर முதல் अनादि ரூபம் रूप रच कर तन भान அரியா ரூபம், ஆத்ம ரூபம், பிந்து ரூபம். स्मृतियों से सज कर அசரீரி லோகத்துல பிந்து ரூபமாக இருக்கின்றோம். किरण में नहाकर उन सा बने यादों में हम समाकर स्नेह से कल्प तरुका இருக்கின்றோம். करे आए अनुभव करे கல்ப மரம், கல்ப விருட்ச அன்போடு அனுபவம் செய்வோம். धरे रूप तेरे जो संपूर्ण पावन अपनी वो दुनिया स्वर्गिक பாடல் இரண்டாவது ரூபத்தை எடுக்கின்றது. தெய்வ ரூபம். சொர்க்கத்துல சத்திய யுகத்துல தெய்வ ரூபம். நாம அங்க நம்மளுடைய முழு ஸ்வரூபத்துல இருக்கின்றோம். अपनी धरती அது அழகான வார்த்தைகள் பாட்டுல पावन पवन नाथ त्रिभुवन के हम लेते थे सुख सगन आदि रूप आँखों में अभिनंदन 5 करे பஞ்சபூதங்களும் நமக்கு சுகத்தை அளிக்கும். आत्मदर्शन சொர்க்கத்துல தங்க யுகத்துல अपने पांचों स्वरूपों का चिंतन करे आए நாம நம்மளுடைய 5 ரூபங்களை அனுபவம் செய்வோம். சிலை ரூபத்துல வழிபடப்பட்டோம். वो நாங்க कतार மாத்திரம்தான் செம்பு காலத்துல வழிபாட்டுக்குரியவர்களாக இருந்தோம். தெய்வ சிலைக்கு பக்கத்துல करते पूर्ण कामना भक्त वत्सल नयन வழிபடப்பட்டோம். நாம வெளிப்படப்பட்டோம். से वो भक्ति पूजन करे आए மத अनुभव करे மதத்தை பின்பற்றுபவர்கள் கண்ணில இருந்து தண்ணீர் வந்தது, கண்ணீர் வந்தது. செம்பு காலத்தின் வாழ்க்கை வழிபடப்பட்டோம். செம்பு காலத்துல தேவர் தேவிகளா சிலையாக வழிபடப்பட்டோம்.
चक्र जो पूरा हुआ, आ चलते चलते काल चक्र जो पूरा हुआ, உலக சக்கரம் முடிவுக்கு வர சமயம் संगम நாம இந்த சங்கம காலத்துல வரும். நம்மளுடைய குடும்பங்களை இந்த சங்கம காலத்துல சந்திக்கிறோம். கதவு திறக்கப்படுது. கடவுளை கண்டுட்டோம். கடவுள் நமக்கு வழிகாட்டுற நம்மளுடைய தலையெழுத்தை நாமளே எழுத வழிகாட்டுறார். பிரம்மகுமாரர் குமாரியர்களாகிறோம், ஞானத்தை கடையிறோம். இந்த 5 ரூபங்களை அனுபவம் செய்யறோம். நாம நம்மளுடைய 5 ரூபங்களை அனுபவம் செய்யறோம். இது கடைசி ரூபம். பாடல்ல உள்ள கடைசி ரூபம் தேவதை. தேவதை தேவதை ரூபம். நாம தேவதையாகின்றோம். கடவுள்கிட்ட இருந்து நமக்கு அறிவாற்றலும் சக்தியும் கிடைக்கின்றது. பஞ்சபூதத்தை பரிசுத்தப்படுத்துறோம். பாபாவை போல மாற்றம் எடுக்கின்றோம். பாபா நீங்க என்ன சொன்னாலும் அதற்கு தகுந்தாப்புல சரணடைகிறோம். ஸ்ரீமத்தின் அடிப்படையில இதுதான் 5 ரூபங்களின் ஸ்வரூபம். दर्शन करें अपने पांचों स्वरूपों का चिंतन करें. நம்மளுடைய 5 ரூபங்களை நாம காட்சியாக கொண்டு வருவோம். ओम शांति। ஓம் कैसा लगा? சாந்தி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ட்ரெயில்? தீபி கேட்கிறாங்க. क्योंकि बाबा जब कहते हैं स्वदर्शन அனுபவம் चक्रधारी, செய்திருப்பீங்க. நல்லது. कई ये प्रश्न पूछते हैं वो क्या होता है। சுய உணர்வு என்ற சுதர்ஷன் சக்கரத்தை சுழற்றுங்க. हमने அதனுடைய जीवन में அர்த்தம் क्या என்ன? पाठ बजाए हैं, என்னையே நான் பார்த்து கொள்ள வேண்டும். तो मुझे एकदम आया कि என்னுடைய பாகம் என்ன? உலக சக்கரத்துல என் பாகம் என்ன? गीत है और हम सभी இந்த बाबा के பாடம் ध्यान में अपने उन स्वरूपों को पहचाने। இந்த பாடலை நாம கேட்கணும். பாபாவுடைய நினைவுல के साथ है, लेकिन இந்த 5 ரூபங்களை நான் चक्कर அனுபவம் चलाना செய்ய है, வேண்டும், உணர வேண்டும், स्वदर्शन தெரிந்து चक्र கொள்ள चलाना है। வேண்டும். क्योंकि जितना சுயநிலை स्वदर्शन என்ற चक्र சுதர்ஷன் चलाएंगे, சக்கரத்தை நான் சுழற்ற तो வேண்டும். पर दर्शन क्या, जो एक आदत पड़ गई है ना, எந்த அளவுக்கு நீங்க இந்த சுயநிலை என்ற சுதர்ஷன் சக்கரத்தை சுழன்றீங்களோ फिर हमको किसी को copy तो அந்த करना அளவுக்கு नहीं है। மற்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னு நான் யோசிக்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். और நான் हमें யாரையுமே आत्माओं से जो காப்பி हमने பண்ண सीखा है, வேண்டாம், பின்பற்ற उसकी வேண்டாம். धारणा करनी है। என்ன பாபா சொல்றாரோ அதை நான் பின்பற்ற வேண்டும். तो जितना जितना ये अभ्यास அந்த करेंगे, முயற்சிகளை நான் கடைபிடிக்க வேண்டும். बाबा कह रहे हैं कि எந்த அளவுக்கு நான் स्वदर्शन चक्रधारी, இந்த ரூபங்களை பயிற்சி செய்யறனோ स्वदर्शन चक्रधारी, सो बाबा कहते हैं அந்த அளவுக்கு நான் முழுமை நிலை அடைவேன். இன்றைக்கு பாபா சொல்றார், चक्रधारी बनो तो देही की சுய स्मृति में நிலையை अनेक அறியும் व्यर्थ சுதர்ஷன் संकल्प சக்கரதாரி हट ஆகுங்க. क्योंकि बाबा मनसा चल चल रहा है। जाती है ना, संकल्प चल जाते हैं। நீங்க எப்போ पहला बाबा कहता है देह से, வீண் எண்ணங்கள்ல बाबा இருந்து कहते हैं लौकिक और விடுபடுறீங்களோ अलौकिक பலவிதமான साधना का चक्र। பந்தங்கள்ல இருந்து விடுபடுவீங்க.
तो अपने अनेक जन्मों के स्वभाव லௌகீகம் மற்றும் संस्कार அலௌகீக के चक्र உறவுகள்ல இருந்து लिस्ट बनाओ कितने चक्कर हैं நீங்க விடுபடணும். और प्रकृति के अनेक சுய प्रकार के சுதர்ஷன் आकर्षण का சக்கரத்தை चक्र நீங்க है। எவ்வளவுக்கு சுழற்றீங்களோ பல जब பிறப்பின் मुक्त கர்மத்தை हो முடிப்பீங்க. जाएंगे तब பலவிதமான अन्य आत्माओं को கா- भी बाबा से प्राप्त हुई शक्तियों द्वारा अनेक चक्रों से सहज கர்ம ही கணக்குல இருந்து விடுபடுவீங்க. छुड़ा सकेंगे अर्थात जीवन मुक्ति வெவ்வேறு हो விதமான जाएंगे। आजकल कोई ऐसा சுழற்றல்ல व्यक्ति இருந்து नहीं விடுபடுவீங்க. जिसके पास முக்தி पहले तो ஜீவன் जब முக்தி तक நிலையை அடைவீங்க. परिस्थिति இந்த है காலகட்டத்துல समस्या யாருமே இந்த நிலையை அடைய முடியாது. के पास कोई कुछ சூழல், कहेगा ப்ரோக்ராம், ये तो जैसे उसके अंदर में இதற்கு இந்த பிரச்சனை இருக்கு, மற்றவருக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கு, सुना करके தடங்கல்கள் बैठ இருக்கு. जाते हैं। फिर उसके बाद அவர்கள் योग வர कब होगा? சமயம் नहीं तो योग में भी बैठेंगे तो वो चक्कर चलता रहेगा। அவங்க என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்கன்னு बता रहे हैं சொல்லுவாங்க. कि जीवन பிறகுதான் मुक्ति के ஞானத்தை लिए क्या காதால करना है। கேட்பாங்க. பாபா इन सब சொல்ற बंधनों से छूट करके ஜீவன் முக்தி स्वदर्शन ஸ்திதி चक्र அடைய और வேண்டும் जब என்றால் तक अभी இந்த आपने பந்தங்கள்ல अच्छी तरह இருந்து अभ्यास நீங்க नहीं किया விடுபடணும். स्वदर्शन சமஸ்காரத்துல चक्र இருந்து चलाना நீங்க விடுபட வேண்டும் என்றால் சுயநிலை और स्वदर्शन चक्र விழிப்புணர்வு என்ற சுதர்ஷன் हर சக்கரத்தை प्रकार நீங்க के சுழற்ற வேண்டும். प्रदर्शन हर प्रकार के चक्कर இந்த பயிற்சியின் हिसाब அடிப்படையில किताब है ना। நாம எல்லா कभी किसी தடங்கல்களையும் चक्र में அகற்ற देखो வேண்டும். பந்தங்களையும் सुनाते हैं कि वीर வெளிப்படுத்த अभिमन्यु வேண்டும். कितना கணக்கு இருக்கு. शक्तिशाली था, वीर था, उसके लिए भी चक्रव्यूह चला दिया। அபிமன்யு उसके चक्कर में जाना तो கேரக்டர் आता था पर निकलना नहीं आता। சரித்திரத்துல कहते हैं उसके அபிமன்யு स्टार्टिंग என்ற सुना கேரக்டர் टाइगर में पर लास्ट पार्ट नहीं सुना उसने। மேஸ் तो वो இருந்து அவரால் வெளிவர முடியல, उसने அதனால कोई தூங்கிட்டாரு. अभी संगम युग அந்த में மேஸ்லயே அவர் कभी மாட்டிக்கொண்டாரு. किसी दुख और धोखा அதனால இந்த சங்கம காலத்துல ना दुख दो लो தாதி और न किसी के சொல்லுவாங்க, धोखे में आओ। क्योंकि आजकल जहाँ सुनते हैं कोई ना कोई धोखा हो रहा है। துக்கத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க. धन எந்த भी कभी பிரச்சனைகள்லயும் बहुत போய் धन से மாட்டிக்கொள்ளாதீங்க. कभी होगा ना वो भी चक्कर में डाल देगा। பொருளாதாரம், காசு, பணம், इसलिए मैं समझती हूँ वर्तमान समय पर காசுனால ये अभ्यास யாரு करना வேணும்னாலும் जरूरी है। காசு क्योंकि விஷயத்துல कल का உங்களை लास्ट दिन है பிரச்சனையில आज மாட்டிக் अमानत का। கொள்ளலாம். तो बहुत ही अभ्यास हम करें जैसे சுதர்ஷன் आज की சக்கரத்தை நீங்க समाधि में சுழற்ற வேண்டும். जीवन मुक्ति का रास्ता இந்த பயிற்சியை அதிகமா செய்யுங்க. रहस्य स्थिति का अनुभव हो। अभी हम कुछ मिनट के लिए साइलेंस पे बैठेंगे। ஜீவன் முக்தி நிலை பாட்டின் பயிற்சி இதுதான். மௌனம் மௌனம். बाबा तेरी मीठी பாபா எங்களுடைய ஞானமதிய நிரப்புங்க. உடல் தேக உணர்வை நான் மறுத்துவிட வேண்டும். தெய்வீக
ஞானத்தை காதால கேட்க வேண்டும். அவ்வியக்தி முரளி 11/5/1977. முழுமை நிலை அடைய வேண்டும் என்றால் பரிசுத்தமான எண்ணம் இருக்க வேண்டும். மேற்பட சிந்தனைகள் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக. எனக்கு நான் பரிசுத்த எண்ணங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மேல நான் நேர்படையான எண்ணங்களை செலுத்த வேண்டும். शुभ चिंतन और शुभ चिंतक। என்னை நான் அன்போடு ஆத்மாவாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையால நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆத்மா. நான் ஒரு ஜீவாத்மா. இங்கு நடக்கிற சமயம், நகர்ற சமயம், என்ன காரியங்கள் செய்தாலும் चेक करो, चल रहा हूँ, बोल रहा हूँ, जो भी कर रहा हूँ, நடக்கிற சமயம், நகர்ற சமயம், நீங்க என்ன செய்தாலும் சரி, ஆத்மா कराने वाली உங்களுக்கு ஊக்கு கொடுக்கும், ஆதரவு கொடுக்கும் அந்த நபரை நினைவு கொள்ளுங்க சிவபாபா. வெளிப்புற அளவுக்கு இந்த பாடத்தை உறுதிப்படுத்துங்க. அப்போதான் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிபதி என்ற உற்சாகம் உங்களுள்ள இருக்க வேண்டும். எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. தந்தையை நீங்க அறிந்து கொண்டீங்க, அதனால அனைத்தையும் அறிந்து கொண்டீங்க. சொல்றதுக்காக நீங்க பேசக்கூடாது, கடமைக்காக பேசாதீங்க. ஆனால் அனுபவம் கொள்ளுங்க. எல்லா சாதனைகளையும் தந்தைகிட்ட இருந்து பெறுவீங்க. சந்தோஷத்துல மூழ்கி இருப்பீங்க, நிம்மதி ஆனந்தத்துல மூழ்கி இருப்பீங்க. உங்களுக்கு இந்த உற்சாகம் இருக்கும். தந்தையை அறிந்து கொண்டீங்க என்ற உற்சாகம் இருக்கும். தந்தையை அடைந்து விட்டீர்கள். சுயமரியாதை என்ற இடத்துல அமருங்க. அதிமேலான மேன்மையான பிராமண குழந்தைகள் தந்தையின் உச்சி குடுமையில அமர்ந்திருக்கிறீங்க என்ற சுயமரியாதை உங்களுள்ள இருக்க வேண்டும். அல்லது நீங்க அசைக்கப்படுறீங்களா, ஆட்டம் காணப்படுறீங்களா? அதிமேலான தந்தைக்குரிய குழந்தைகளான நீங்க இதை மறக்க கூடாது. பிராமண பிறப்பின் இயல்பான பிறப்பு, இயல்பான பிறப்பை நாங்க மறக்க கூடாது. குறுகிய காலத்துக்குரிய எதையுமே நீங்க மறந்துடுவீங்க. ஆனா பிராமண பிறப்பானது சிவ தந்தை, கடவுள் தந்தையால கொடுக்கப்பட்ட ஒன்று. அதை நீங்க மறக்க முடியாது. मधुबन वाले बाबा, ओ मीठे प्यारे बाबा, तूने प्यार जो दिया है, तूने प्यार जो दिया है, भला कैसे भुलाए, ओ मधुबन वाले बाबा। अभी को तारे ये तुम जानते हो कि बाप से बुद्धि का योग लगाने से தெரியும் இதனுடைய அர்த்தம். உங்களுடைய யோக புத்தியை अब इसका अर्थ तुम समझ நீங்க இணக்கம் கொள்ற சமயம் वाले बिल्कुल नहीं समझ। உங்களுக்கு உண்மையான அர்த்தம் தெரியும். हमारी आत्मा குழந்தைகளுக்கு புரியுது, நீங்க ஒரு ஆத்மா. बुद्धि योग लगाया है तो संग ये संग யோகத்துல இருக்கிற சமயம், பரிசுத்தமானவரோட இணக்கம் கொள்ற சமயம் ஆத்மா நினைவு கொள்ளுது பரமாத்மாவை. யோகானா என்ன? शरीर भी पवित्र बने, समझा? ஜீவாத்மா பரிசுத்தமான யோக இணக்கத்தின் மூலியமாக பரிசுத்தம் அடைகிறாங்க. உதாரணத்துக்கு சந்துரு குழந்தை. तुम कभी रोटी तो नहीं हो?
உங்களுக்கு பெருமையா இருக்கா? நீங்க அழுவீங்களா? பாபா சொல்றார், நாம பயிற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம், சேவை செய்யறோம், இனிமையான தந்தைய நினைவு கொள்றோம். இங்க அற்புதங்கள் நடக்காது. நம்மளுடைய மனதுல ஈட்டி ஆழமாக பதிய வேண்டும். புத்தியில நாம அழக்கூடாது. நீங்க தான் சர்ஜன், நீங்க தான் வைத்தியக்காரர், மினிஸ்டர். முழு ஞானத்தையும் நீங்க கற்றுக்கொள்றீங்க. சிக்கிலாதே. உங்களுக்கு புரியுதா? சிக்கிலாதே என்றால் பாபா சொல்றார், குழந்தையே வாங்க. 5000 ஆண்டு காலத்துக்கு முன்ன நாம சந்திச்சோம். சிக்கி சித்தி சிந்தி வார்த்தை. வெகு காலத்துக்கு முன்ன பாபாவை சந்திச்சும் திரும்பவும் இறுதி காலத்துல பாபாவை சந்திக்கின்றோம். சிக்கி 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 சதா பாபாவுடைய நினைவுல நீங்க பாதி கல்பத்துல நினைவு கொள்ள வேண்டும். பாபாவை நினைவு கொள்றீங்க. குழந்தைகளுக்கு தெரியாது. இப்போ பாபா கிட்ட எல்லா அனைத்தையும் சரணடைய செய்யறோம் என்றது குழந்தைகளுக்கு தெரியாது. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு? பாபா கேட்கின்றார். உங்களுடைய குழந்தைகள் பல விதத்துல பாபா உங்களுக்கு திரும்ப கொடுக்கின்றார். சிவபாபாவும் உங்களுடைய குழந்தை. நீங்க எல்லாத்தையும் சரணடைஞ்சீங்கன்னா சிவபாபா உங்களை கவனித்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார். तुमने प्रभु से मिला दिया, कि तुमने प्रभु से मिला दिया. இந்த அவ்யக்தி மாதத்துல பந்தத்துல இருந்து விடுபடுங்க. ஜீவன் முக்தி நிலைப்பாட்டை அனுபவம் செய்யுங்க. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி என்ற நிலைப்பாட்டை சுழற்றுங்க. சுய உணர்வு என்ற நிலைப்பாட்டை சுழற்றுங்க. And so no one who is under the canopy. Then when you become free from the many types of spinning of the waste thoughts, of the awareness of the body, உடல் உணர்வு, the spinning லௌகீக உறவு, இணக்கங்கள், இந்த சுழற்றில இருந்து வெளியாகுங்க. இயல்பு குணங்கள், சமஸ்காரங்களுடைய பல பிறப்புகள், பல பிறப்பின் கவர்ச்சிகள், பொருள் உணர்வுகள், இதிலிருந்து நீங்க சுலபமாக பல ஆத்மாக்களை விடுபடுத்த முடியும். வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய உதவி செய்ய முடியும். சக்திகளை பயன்படுத்துங்க. தந்தைகிட்ட இருந்து எடுத்த சக்திகளை நீங்க பயன்படுத்துங்க. And in the afternoon, 12